வணக்கம் சர்வம் டிவி சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அருஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ அடுத்த வரக்கூடிய 120 நாட்கள், அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31 2025 வரைக்கும் 4 மாதங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக அடுத்த வரக்கூடிய 4 மாதங்கள் 120 நாட்கள் இருக்க போகுங்கிறது சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்தவித பரிகாரங்களுள்ள போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம அறிவியல் சார்ந்த ஜோதிடம் ஒளித்தத்துவ பிரகாரம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2025 மார்ச் ஏப்ரல் மாதத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ஜென்மசனி தாக்கத்திலேருந்து வெளியில் வந்த கும்பராசிக்காரர்கள் படிப்படியாக வாழ்க்கை பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் மீண்டு வந்து ஒரு இயல்பான வாழ்க்கையை நோக்கி போக கொண்டிருக்கிறார்கள். பட் இருந்தாலும் ராசிக்குள்ள ராகு வந்து குரு பார்வை பெற்று விட்டார். ஸோ இது என்னதான் சில பெரிய பிரச்சனைகள் 23, 24 இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக அதை தாண்டி நாம் வந்தாலும் ஜென்மசனி முடிந்தாலும் ராகு கேது ராசிக்குள்ள இருக்கிறப்ப சில மனக்குழப்பங்கள் இன்னுமே நம்ம வந்து ஃபுல்லி ஆல்ரைட் ஆகலை அப்படிங்கிற அமைப்புகள் இருக்குது. அது அப்படியே செப்டம்பர் மாதமும் அப்படியே தொடர்கிறது. பட் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடத்துல குரு இருக்கிறார், 2ஆம் இடத்துல சனி இருக்கிறார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னதான் ஒன்றுமே வந்து தனவு வாக்கு குடும்ப ஸ்தானத்தில் சனி இருக்கும் பொழுது இன்னுமே வந்து கேஷ் ஃப்ளோ, நம்மளுடைய யதார்த்தமான ஒரு பேச்சு, இதெல்லாம் கொஞ்சம் குறைபாடுகள் இருந்தாலும் குரு பார்வை வந்து ராசி மேலே பட்டு ராகுவோடு இருக்கும் பொழுது சில பெனிஃபிட்ஸ், சில அந்நியர் மூலமாக, சில அவுட்டர் சர்க்கிள் மூலமாக சில செய்யக்கூடிய கான்டாக்ட்ஸ் நெட்ஒர்க்ஸ்னால சில பெனிஃபிட்ஸ் வந்து வியாபாரத்தில் இருக்கிறவங்க, வேலையில் இருக்கிறவங்க, இது மாதிரி விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கான்டாக்ட்ஸ் மூலமாக சில விஷயங்கள் வந்து நமக்கு ஒரு புதிய அணுகுமுறை, புதிய ஒரு தொடர்பு, அது மாதிரி விஷயங்கள் வந்து கைகூடக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. ஸோ அதே சமயத்தில் கேது 7ஆம் இடத்துல இருக்கும்பொழுது இன்னுமே சில நம்மளுடைய கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவனிடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், சில பிரச்சனைகள் இன்னுமே 100% நம்ம சிங்க் ஆகாத முறை, அதே மாதிரி பங்குதாரர்களிடையே, நண்பர்களிடையே ஒரு சுணக்கமான விஷயங்கள் 100% வராத ஒரு அமைப்பு, இதெல்லாம் போய்கொண்டு இருக்கக்கூடிய தருணத்தில் குரு 5ஆம் இடத்துலேருந்து 11ஆம் வீட்டுக்கு கனெக்ட் ஆகிறப்போ சில விஷயங்கள் நமக்கு பாசிட்டிவாக வர வேண்டிய கேஷ் ஃப்ளோவாக இருக்கட்டும், நடக்கக்கூடிய காரியமாக இருக்கட்டும், சில பிரச்சனைகள் நீங்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் கொஞ்சம் நம்ம 11ஆம் இடத்துல குரு கனெக்ட் ஆகும் பொழுது ஜென்மசனி முடிந்து விட்டது, அதுலேருந்து கொஞ்சம் நல்லாவே நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் மாறி வந்து விட்டோம்ங்கிறது உணர்த்துது. ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ மாத கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது புதன், சுக்கிரன் 2 பேரும் பார்த்தீங்கன்னா ராஜயோக அதிபதி யாருக்கு? கும்பராசிக்கு. அவங்க சூரியன், செவ்வாயெல்லாம் பாருங்க ஓரளவுக்கு 7ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துல வந்து போய்கொண்டு இருக்கக்கூடிய விஷயம் அருமை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் மட்டும் சில விஷயங்கள் அவ்வளோ பாசிட்டிவாக இல்லை. அக்டோபர், நவம்பர், டிசம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் திருவினையாக்கக்கூடிய அமைப்புகள், அப்பா விஷயங்கள், பூர்வீக விஷயங்கள், யோக விஷயங்கள், டிராவலிங் விஷயங்கள் எல்லாம் வந்து பாசிட்டிவான அவுட்கம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் நமக்கு வர வேண்டிய பாக்கியங்கள் தடைகளாக நின்று இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் படிப்படியாக நீங்கி ஒரு நல்ல அமைப்பு வரக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய அமைப்புனால் பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் கழித்து வரக்கூடிய அக்டோபர், நவம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனின் சஞ்சாரம், புதனின் சஞ்சாரம் எல்லாமே குருவின் பார்வை பெற்றிருக்கிறதுனால சில லக்கு இதுவரை நம்ம வந்து 2023, 24 பாதிக்கப்பட்ட சில விஷயங்கள் கையேறி இப்போ ஓரளவுக்கு கைக்கு சில விஷயங்கள் கிடைச்சி விட்டது, கொஞ்சம் நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய அமைப்பு நமக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம பரிபூர்ணமாக பார்க்க முடியும். ஸோ இந்த அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் அது வந்து இந்த தீபாவளி தருணத்தில் வந்து ஓரளவுக்கு வருது. இதை நம்ம வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம அடுத்த படிநிலைக்குள்ள வாழ்க்கைக்குள்ள போகக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. ஸோ இப்போ வந்து குருவின் பார்வை வந்து புதன் பெறுகிறார், குருவின் பார்வை சுக்கிரன் பெறுகிறார். அதுவும் வந்து அவரோட 9ஆம் இடம் பாகிஸ்தானத்துலேருந்து வரும்பொழுது சில விஷயம் லக் என்று சொல்லப்படுகிறது. இதை கிளிக் ஆகும் நமக்கு கலைத்துறையில், ரியல் எஸ்டேட் துறையில், மீடியா துறை, சினிமா, ஆடம்பர விஷயங்களில், டெக்ஸ்டைல்ஸு, இது மாதிரி ஃபேஷன், அது மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு லைம்லைட்டில் போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இதே மாதிரி கேட்ரிங், ரியல் எஸ்டேட், மெடிக்கல் லைனில் இருக்கிறவங்க, விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள்லாம் வந்து பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், அது மாதிரி ஒரு கேம் சேஞ்சர் என்று சொல்லப்படுகிற அமைப்புகள்லாம் வந்து பரிபூர்ணமாக உண்டு.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு பாசிட்டிவாக இருக்குதுங்க. இது வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். இது மாதிரி நம்ம வந்து இந்த தருணத்தை வந்து நம்ம வந்து நம்மளுடைய ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேஷன் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த விஷயத்தை கொஞ்சம் சிரத்தையாக நம்ம செய்யும் பொழுது வியாபாரம், படிப்பு விஷயங்கள், உயர் படிப்பு, வேலை மாற்றம், உயர் பதவி, வீடு, வண்டி, வாகனம், பொருள் ஈட்டுறது, வெளிநாடு விஷயங்கள், இது எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு பாசிட்டிவான விஷயங்கள், வாழ்க்கையை வசதிப்படுத்திக்கிறது, வீட்டுக்கு வேணுங்கிற வசதியான பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை, இது மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா வரக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. இது வந்து ஒரு மாதிரியான பொதுவான பலன் இல்லையே, ஒரு ஜாதகம் தனி கர்மா, தனி சகாப்தம். ஸோ உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் தசாபுக்திகள் எப்படி போய் கொண்டிருக்கிறது, நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், அந்த லக்னத்துக்கு ஏற்ற தசைகள் போய் கொண்டிருக்கிறதா, ஏற்ற புக்தி போய் கொண்டிருக்கிறதா, அந்த தசா புக்திகள் எந்த நட்சத்திரத்திலிருந்து போய் கொண்டிருக்கிறது, இது எல்லாமே நம்ம துல்லியமாக 12 கட்டம் 9 கிரகம் 27 நட்சத்திரம் வைத்து ஆராய்ந்து இந்த பொது பலனாகிய தனிப்பயிற்சி, குரு பயிற்சி, ராகு பயிற்சி, இந்த மாத கிரகத்தின் பயிற்சி நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த பரிகாரத்துக்குள்ளே போகாமல், மூட நம்பிக்கையில் போகாமல், உள்ளது உள்ளவாறு பார்க்கும் நிலையில் நம்ம எப்படி வந்து இந்த உங்களோட கர்மா செயல்படுகிறது, எது மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு நடக்கக்கூடிய அமைப்புகள் காட்டுது, எது மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் நமக்கு சரியாக வராது, பிராப்தங்கள் எப்படி இருக்குது, எது மாதிரி டைரக்ஷனில் போனால் நம்ம எளிதில் ஜெயிக்கலாம், அடுத்த வரக்கூடிய 3 மாதங்கள் எப்படி இருக்குது, அடுத்த வரக்கூடிய 6 மாதங்கள், 1 வருடங்கள் எப்படி இருக்குது, எந்த நேரத்தில் எது செய்யலாம், நம்மளுடைய லாங் டேர்ம் பேட்டர்ன் எப்படி இருக்குது, ஷார்ட் டேர்ம் பேட்டர்ன் எப்படி இருக்குது, எந்த நேரத்தில் எப்படி நடந்தால் நமக்கு சாதகமாக முடியும் அப்படிங்கிறலாம் தெரிந்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பண்ணி அதுக்கு பிரகாரம் நம்மளுடைய வாழ்க்கை திட்டங்களை செயல்படுத்திமையானால் தேவையற்ற பொருள் செலவுகள், சமய வரைகளை தவிர்த்து எதிர்நீச்சல் போட்டு தவறான ஒரு துறையிலையோ தவறான நேரத்திலேயோ சில விஷயங்கள் செய்து மாட்டிக்கொள்ளாமல் உள்ளது உள்ளவாறு அப்படியே நம்ம பார்த்து கரெக்டான முறையில் திட்டமிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை சம்பவங்கள், அதாவது ஒரு பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும், ஒரு வேலை மாற்றமாக இருக்கட்டும், வெளிநாடு விஷயமா இருக்கட்டும், ஒரு 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 நம்ம எதிர்பார்க்க விஷயம் எப்போ நடக்குங்கிறதா இருக்கட்டும், எது வந்து நம்மளுடைய தசா புக்திகள் அந்தரங்கள் சூக்ஷமங்களை வைத்து அது கோச்சாரத்தில் இருக்கிறத வைத்து மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை முடிவுகளை நீங்கள் எடுக்குமே ஆனால் எந்த விதத்திலையும் தேவையற்ற பொருள் செலவுகள், சமயபரங்கள் இல்லாமல் எதிர்நீச்சல் போட்டு தேவையற்ற துறைகள் நமக்கு எந்த நேரத்தில் எது பண்ணணுங்கிற விஷயம் தெரியாமல் தவறான விஷயத்தில் மாட்டிக்கொள்ளாமல் அதே மாதிரி நம்மளுடைய பிராப்தங்கள் எந்த துறையில் இருக்குது, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு பிராப்தம் நிறைந்ததாக இருக்குது, எது மாதிரி விஷயங்கள் பிராப்தம் இல்லாமல் இருக்குது, நம்ம கர்மா என்ன சொல்லுது அப்படிங்கிறலாம் அறிந்து நம்மளுடைய வாழ்க்கை திட்டங்களை கரெக்டாக நம்ம செயல்படுத்தும் போது கண்டிப்பாக வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.